நாம் இப்போ மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். நான் ஒரு ஆளுன்றனால 1/2 கிலோ கறி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், சோம்பு போட்டு வெங்காயம் வதக்கி விட்டாச்சு. பட்டை, கிராம்பு, ஜாதிப்பூ எல்லாத்தையும் இருக்குது, எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகேவா? நல்லா வெங்காயம் சிவக்கணும், சிம்மில் வச்சு வதக்கணும். ஓகே, பாருங்கள். வெங்காயம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இது பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான், பார்த்துக்கோங்க. ஒரு 30 கிராம் அளவுக்கு பூண்டு, அதே சேம். ஓகேங்களா? இஞ்சி போட்டாச்சுங்களா? இது வந்து ரொம்பலாம் இல்லைங்க, 1 டம்ளர் அரிசி தான், நான் ஒரு ஆள் தான், அதுக்காக இருக்குது. இப்போ இதை நல்லா வதக்கணும். பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் வெளியில் போகிற அளவுக்கு வதக்கணும். இல்லை நம்ம வந்து கடலெண்ணெயில் தான் சமைக்கிறோம், கடல எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதனால் இது வந்து ஆயில் அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில்னால் பிசு தன்மை கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சமைச்சவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த 2 பச்சை மிளகாய், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுறோம். ஓகேவா? தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். சரிங்களா? பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா, மட்டன் மசாலா, கொஞ்சோண்டு சீரகப்பொடி. ஓகேங்களா? இது சீரகப்பொடி சாப்பிட்றவங்க யூஸ் பண்ணிங்க, சாப்பிட்றவங்க தேவையில்லை. இதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும்போது அது அடி பிடிக்காமல் இருக்கிறது தான். அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சும்மா நான் ஒரு ஆள் தான், எல்லாமே கம்மி தான். என்னோடய கேமரா முன்ன பண்ணலாம் போதுன்னு பார்க்காதீங்க. ஓகேவா? இது இந்த 3 மசாலா, இதில் காரப்பொடி மிக்ஸ் பண்ணணும். நம்ம காரம் அதிகமாக சாப்பிட்ற ஆள் இல்லை, அதனால் காரப்பொடி போடுவோம். லைட்டாக போட்டுப்போம். அது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் லைட்டாக காரப்பொடி. ஏன்னா ரொம்ப காரமான மிளகாய் பொடி இது. ஓகேவா? இது கூட தேவையான அளவு உப்பு. ஓகேங்களா? இது பிரியாணிக்கான உப்பு இல்லை, இது கறி வேகத்துக்கான உப்பு. அந்த உப்பு எப்போ போடுவோம்னா நல்லா மட்டன் வெந்ததுக்கப்புறம். நல்லா மட்டன் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் கொஞ்சம் தனியாத்தூள் போடணும். வரையிருங்க, அதையும் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு, தனியாத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டாச்சு. போட்டு இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அடி பிடிக்காமல் வெந்து வரும். மசாலா ரெடி ஆகிட்டு, மசாலா ரெடி ஆனதுமே கொஞ்சோண்டு இல்லை புதினா போடுறோம். ஏன் புதினா இப்போ போடுறோன்னா, அப்போ தான் மட்டன் வேகிறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும் இல்லையா? ஓகேங்களா? இப்போ நம்ம கழுவி வச்ச மட்டன் போடுறோம். பார்த்துங்க, என்னடா பெருசாக்குன்னு நினைக்காதீங்க. நாம் இப்படி சாப்பிட்டு பழகினாலும், அதனால் அப்படி தான் சாப்பிடுவோம்.
கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிடுவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா மட்டன் ஒரு 3 விசிலுக்கு வேகணும். வெந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பிரியாணிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம்ல, அப்போ இதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாம் கறியை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் அதில் எடுத்து அதை தனியாக மசாலாவில் பிரட்டி பிரியாணி போடுறத விட இந்த மாதிரி மசாலாவிலே கறியை நல்லா வேக வச்சு போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம், அப்படி தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இதோட ப்ராசஸ் 3 விசில் வரைக்கும் ஆகும். விசிலை போட்டு லாக் பண்ணியாச்சு. இது ஒரு 3 விசில் விடணும். 3 விசில் விட்டிங்கன்னா தான் அந்த மட்டன் சரியாக வேகும். இந்த மட்டன் இந்த மாதிரி வேக வச்சு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் அடுத்த ப்ராசஸ் அரிசி நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசி என்ன செய்யணும், ஊற வைக்கணும். இது நல்ல தண்ணி, சரிங்களா? இது நம்ம டேங்க் தண்ணி, நம்ம வீட்டு மோட்டார் தண்ணி, அது நம்ம முனிசிபல் தண்ணி. இந்த பாருங்கள், அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கோம். 3 தடவை கழுவியாச்சு, ஊற வச்சுருக்கோம். இப்போ நமக்கு அது விசில் வரவும் அரிசி விசில் வரவும் பாருங்கள் உறவுகளே, இப்போ விசில் அடங்கிடுச்சு. ஓகேவா? கேமரா ஏதோ கிளராக இருக்கேன். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, பார்த்துங்க. ஓகேவா? இப்போ இந்த மட்டன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ இதில் நீங்கள் பிரியாணி பண்ணினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது கிட்டத்தட்ட குழம்பு மாதிரி இருக்கா? அப்போ அந்த காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக ஏறி இருக்கும். ஓகேவா? அரிசி அதில் போடணும். இந்த வரையிருங்க, அரிசியை வடிகட்டிட்டு வரேன். இந்த ஊற வச்ச அரிசி இருக்குது, அதை வடிகட்டி அதில் போடணும். தண்ணி இல்லாமல் போடணும். நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். ஏற்கனவே எவ்வளோ அரிசி போட்டோமோ அவ்வளோக்கான தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதாவது எவ்வளோ, இப்போ இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசின்னு வச்சுக்கலாம், 2 டம்ளர் தண்ணி தேவைப்படும். ஏற்கனவே நம்ம அதில் தண்ணி ஊற்றிருக்கனால 1 டம்ளர் ஊற்றினா போதும். அதனால் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஒரு நிமிஷம். தேவையான அளவு தண்ணி, அரிசியை வடிகட்டியாச்சு. வடிகட்டி அரிசி அதில் போட்டாச்சு. தண்ணி எடுத்து வச்ச தண்ணியும் அதில் ஊற்றிடணும். ஓகேங்களா? இப்போ இது வேக கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி மட்டன் நமக்கு குழம்புல வெந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த தண்ணி ஊற்றின அளவுக்கு உப்பு இருக்கா, அவ்வளோதான். ஏன் இந்த உப்பு இருக்கான்னு நம்ம பார்க்குறோம்னா, உப்போட அளவு சரியாக இருக்குது. இந்த அரிசி வெந்தால் அந்த கறிக்கான உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. இவ்வளோ தான் நம்ம வேலை, நம்ம ப்ராசஸ் முடிஞ்சது. ஓகேவா? இதை இன்னொரு 2 விசில் வைக்கணும். 2 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது அடுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 20 கிராம் நெய் சேர்த்துருக்கேன் இதில். இந்த 20 கிராம் நெய்யில் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் முந்திரி பருப்பு மாதிரி பண்ணி சாப்பிட்றது. இப்போ இது எப்போன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு வெந்து குக்கரை திறந்ததுக்கப்புறம் உள்ளே ஊற்றி விட்டு சற்று மூடி வச்சுருவோம். அவ்வளோதான். இந்த முந்திரி பருப்பு ஒரு பொண்ணு வறுவல், கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம் நெய். ரொம்பலாம் இல்லை, வெறும் 20 கிராம் நெய். உங்களுக்கு திகட்டாமல் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் நமக்கு போதும் இது. நம்ம ஏன்னா கடலில் தான் யூஸ் பண்ணுறோம் சமைக்கிறதுக்கு, அதனால் இது போதும். ஓகேவா? நல்லா பொண்ணு வறுவலாக வறுக்கணும். நம்ம பாயாசத்துக்கெலாம் வறுப்போம்ல, அந்த மாதிரி. ஓகேங்களா? இது இவ்வளோ தான். ஏன்னா இந்த ஹீட்லேயே அதை இப்போ மறுபடியும் செவக்கிறது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? லைட்டாக செவந்துருச்சு பார்த்துங்க. இதை அப்படியே தூக்கி
ஓப்பன் பண்ணணுன்னு அடுப்புக்கு ஊற்றிட வேண்டியது தான். வாங்க உறவுகளை, விசில் சத்தம் அடங்கி விட்டது. ஓகே, இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். வாவ், இப்போ இந்த நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு போட்டாச்சு. ஓகேவா? போட்டு இதை ஒரு கிளறு. ஓகேவா? என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து இன்னொரு கொஞ்ச நேரம் நம்ம வந்து உணர வைப்போம். அது எப்போவுமே இதை செய்கிற ப்ராசஸ்ஸு. ஓகேவா? இப்போ இது கூட கொஞ்சம் மல்லித்தழை, இவ்வளோதான் மக்களே. இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் எப்படி சொல்ல, சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் சாதாரணமாக வைப்போம். இதை ஏன் அப்படி வைக்கிறோம்னா, இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? நல்லா வெந்துருச்சு, அருமையாக இருக்குது. சூப்பர் மட்டன் பிரியாணி ரெடி. ஓகே, பாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வேறு ஏதாவது ஒரு ரெசிபி இருந்தால் போட்டு வரேன். ஓகே, பாய்.